ஹாய், வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இப்போ ரீசெண்டாக வெளிவந்த 5 தமிழ் டப்பிங்கில் இருக்கக்கூடிய த்ரில்லர் படங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய படம் இப்போ ரீசெண்டாக தெலுங்குல ரிலீஸ் ஆன கா அப்படிங்கிற சயின்ஸ் ஃபிக்ஷன் கிரைம் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஓப்பனிங் சீன்லேயே வித்தியாசமான ஒரு சம்பவத்தை காட்டுறாங்க. அதாவது நம்ம படத்துடைய ஹீரோவை ஒரு முகமூடி போட்ட நபர் கடத்தி கொண்டு போய் ஒரு ரூம்குள்ள அடைச்சு வச்சிடறாங்க. இது வந்து பிரசன்ட்ல நடந்துட்டு இருக்கு. பாஸ்ட்ல ஹீரோவுடைய லைஃப்ல அவர் ஒரு கிராமத்துல போஸ்ட்மேனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதே கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை காதலிக்கவும் செய்யறாரு. அந்த கிராமத்துல தொடர்ச்சியா சில பெண்கள் மர்மமான முறையில காணாம போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாஸ்ட்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா அந்த முகமூடி போட்ட நபர் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாரு. அப்ப அந்த டேபிளுக்கு நடுவுல அவங்க உட்கார்ந்துருக்க அந்த டேபிளுக்கு சென்டர்ல ஹிப்னாட்டிசம் மிஷின் அப்படின்னு சொல்லப்படுற ஆள் மனசுல என்ன இருக்கு, பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மிஷின் மூலமா ஹீரோவுடைய பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த முகமூடி போட்ட நபர் ட்ரை பண்றாங்க. அதுவும் குறிப்பா ஹீரோ ஒரு லெட்டரை பிரிச்சு படிச்சிருப்பாரு. அந்த லெட்டர்ல என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த முகமூடி போட்ட நபர் ரொம்பவே ட்ரை பண்றாரு. அந்த லெட்டர்ல அப்படி என்னதான் இருந்துச்சு, ஹீரோவுடைய பாஸ்ட்ல சில பெண்கள் மர்மமான முறையில காணாம போயிருந்தாங்க இல்லையா, அதுக்கான காரணம் என்ன, யார் இந்த முகமூடி போட்ட நபர், இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இது மட்டும் இல்லாம ஹீரோவுக்கு ஏன் பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் இல்லை அப்படிங்கிறதையும் நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 70s 80sல நடந்த சம்பவங்கள் மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் 2-3 மாசத்துக்கு முன்னாடி தெலுங்குல ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஹிட்டான படம். தோராயமா 50 கோடி வசூல் பண்ண ஒரு படம்னே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த படம் ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்கும். இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கதையை கையில் எடுத்து அதை ஓரளவுக்கு நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. லவ், சஸ்பென்ஸ், த்ரில்லிங், ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த படத்தில் இருக்கு. ஹீரோவுடைய ஆக்டிங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவரு தான் இந்த படத்தில் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அப்படிங்கிறதுனால ஆக்ஷன் சீன்ஸில், லவ் சீன்ஸில் ஓரளவுக்கு ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் ஒரு வித்தியாசமான படம் அப்படிங்கிறதுனால ஸ்டார்டிங்கில் இருந்து நீங்கள் ஒரு சீன் கூட மிஸ் பண்ணாமல் பார்த்தா தான் கிளைமேக்ஸில் என்ன நடக்குது, கடைசி வரைக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறதே உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கான காரணம் கிளைமேக்ஸில் தான் தெரிய வரும். ஸோ இந்த படம் நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்கக்கூடிய படம். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. த்ரில்லர் படம் பிடிக்குன்னு சொல்கிறவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். இன்டர்வல் சீனில் வரக்கூடிய இந்த ட்விஸ்டான சம்பவம்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ வித்தியாசமான த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய படம் இப்போ ரீசெண்டாக வெளிவந்த ஜென்டில் உமன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ LIC இன்சூரன்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் கல்யாணமாகி 3 மாதம் தான் ஆகுது. ஹஸ்பண்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒய்ஃப் மேலே ரொம்ப அன்பாக இருக்காரு, அக்கறையாக இருக்காரு. ஒய்ஃப் சமைக்கக்கூடிய சமையலை பற்றிலாம் ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாரு. இதெல்லாம் நிறைய பெண்களுக்கு பிடிச்ச ஒரு குவாலிட்டிஸ். ஹஸ்பண்ட்னா இப்படி தான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு. ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையான ஒரு கேரக்டராக இருக்காங்க, ரொம்ப கேரிங்கான ஒரு ஒய்ஃபாக இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஸ்டோரி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பொண்ணு ஒரு வித்தியாசமான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, ஹீரோ அவரை காணவில்லைன்னு இன்னொரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கேட்கறதுக்கே வித்தியாசமாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த பொண்ணு எதுக்காக இன்னொருத்தவங்களுடைய ஹஸ்பண்டை காணவில்லைன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஆக்சுவலாக காணாமல் போன அந்த நபருக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தில் ஜெய்பீம் படத்தில் நடித்த லிஜிமோல் ஜோஸ், லாஸ்லியா இவங்க எல்லாருமே முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஒய்ஃப் கேரக்டரில் வரக்கூடிய லிஜிமோலுடைய ஆக்டிங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஹஸ்பண்டை பற்றின உண்மைகள் தெரிய வந்ததுக்கப்புறம் அவங்க உடஞ்சு அழுகக்கூடிய சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இருக்கக்கூடிய சீனாக இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக கேஷுவலாக நடிச்சிருக்காங்க. அடுத்ததான் லாஸ்லியாவுடைய கேரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, என்னடா இந்த பொண்ணு அடுத்தவங்களுடைய ஹஸ்பண்ட் மேலே ஆசைப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் கடுப்பானாலும் கடைசியாக பாவம் இல்லை இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணவும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்ல முடியாது, ஃபேமிலி ட்ராமான்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே கலந்த ஒரு வித்தியாசமான த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்தில் பெண்களுடைய கஷ்டத்தை பற்றி நிறையவே பேசியிருக்காங்க. ஸோ 2 விதமான கிரைம் த்ரில்லர் படம் இருக்குது. ஒன்று ஆடியன்ஸுக்கும் சரி, உள்ள இன்வெஸ்டிகேட் பண்ணுறவங்களுக்கும் சரி, கில்லர் யார் அப்படிங்கிறத காட்டாமல் சஸ்பென்ஸாக கொண்டு போகக்கூடிய ஒரு படம். இன்னொரு ரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு கில்லர் யார் அப்படிங்கிறத காட்டிடுவாங்க, உள்ள இன்வெஸ்டிகேட் பண்ணுறவங்களுக்கு காட்ட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரகம் இருக்குது. ஸோ இந்த படம் 2வது ரகம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் கொண்டு போன மாதிரி இருக்குது. ட்விஸ்ட் எல்லாம் ஸ்டார்டிங்லேயே தெரியப்படுத்தின மாதிரி இருக்குது. ஸோ இந்த படம் வந்து ஒன் டைம் பார்க்க வேண்டிய ஒரு ஆவரேஜான படம் தான். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா 10 கொட்டா OTTயில் அவைலபிளாக இருக்குது, தமிழ்லேயே இருக்குது. IMDbல 10க்கு 6.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்கக்கூடிய படம் இப்போ ரீசெண்டாக வெளிவந்த
ஹிந்தி படமான காஃபீர் அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயின் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆற்றுல குதிக்கிறாங்க. தெரியாதனமாக இந்தியா பார்டருக்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ அப்போ அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே தள்ளிடுறாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகுது. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோவான ஜேர்னலிஸ்ட் உள்ளே போய் அவங்கள விசாரிக்கும் போது தான் அங்கே நடந்த உண்மையான விஷயங்கள் தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த பெண்ணுக்கான நீதியை வாங்கி கொடுத்தாங்களா, அந்த பெண் திரும்பவும் பாகிஸ்தானுக்கு போனாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய எல்லா பாகிஸ்தானை சேர்ந்தவங்களும் டெரரிஸ்ட் கிடையாது அப்படிங்கிறதான் சொல்ல வராங்க. ஸோ கிளைமேக்ஸை முடிச்ச விதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் நடிச்சிருந்த ஹீரோயினுடைய ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. ஹீரோயின் ஜெயிலுக்குள்ள படக்கூடிய அந்த கஷ்டம் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா G5 OTTல அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. IMDbல 10க்கு 8.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கக்கூடிய படம் இப்போ ரீசெண்டாக வெளிவந்த தெலுங்கு படமான சிவாங்கி அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரி சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்தில் ஆனந்தி, வரலட்சுமி எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஹீரோயின் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் இருந்தே இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய வீட்டில் ஒரு கொலை நடக்குது. அந்த ஒரு கொலையை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக தான் வரலட்சுமி உள்ள வராங்க. ஸோ இந்த கேஸை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் ஆனந்தி சில விஷயங்களை சொல்கிறாங்க. ஒரே நாளில் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் என்ன, இந்த கொலை யார் பண்ணாங்க, யார் கொல்லப்பட்டாங்க, யார் கொலையை செஞ்சாங்க அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தில் பெண்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ரொம்ப தைரியமாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸிக்யூட் பண்ண விதத்தில் தான் ரொம்பவே கோட்டை விட்டுட்டாங்க. ஏன்னா ஹீரோயின் ரொம்பவே நல்லா நடிக்கிறவங்க தான். ஆனால் அவங்கள நடிக்காதீங்க, நாங்கள் அந்த தெலுங்கு படத்துலலாம் சில பஞ்ச் டைலாக் வரும் இல்லையா, அந்த மாதிரி சில டைலாக்ஸை கொடுக்குறோம், அதை ரூம்குள்ளேயே உட்காந்து நீங்கள் பேசுனா போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நடிக்க வச்சிருக்காங்க. வரலட்சுமியோடைய ஆக்டிங் நல்லா தான் இருக்குது. ஆனால் நடிக்கிறதுக்கான ஸ்கோப் இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை. பெருசாக அவங்கள யூஸ் பண்ணவே இல்லை. நல்ல கதையை ரொம்ப நல்லாவே சொதப்பி வச்சிருக்கிறாங்க. நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. இப்போ நான் ரீசெண்டாக பார்த்த படத்துலேயே ரொம்ப சுமாரான படம்னா இந்த படம் தான் சொல்லுவேன். ஸோ இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் படம்னா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் பார்ப்பேன்னு சொல்கிறவங்க வேணால் இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆஹா தமிழ் OTTல அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 8.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. இவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்கிறதுக்கு இந்த படம் ஒர்த்தா அப்படிங்கிறத நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்குங்க. நம்ம லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கக்கூடிய படம் 2023 வருஷம் தமிழில் ரிலீஸ் ஆன வெப் அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படம் தான். இப்போ தான் இந்த படத்தை OTTல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, IT கம்பெனியில் ஒரு 4 பொண்ணுங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க பொழுதுபோக்குக்காக தண்ணி அடிக்கிறது, போதைப் பொருள் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒர்க் ப்ரெஷர்னால பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த 4 பொண்ணுங்களையும் நம்ம ஹீரோ வந்து கிட்னாப் பண்ணிட்டு போய் ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்சிடறாரு. இதையெல்லாம் ஹீரோ எதுக்காக பண்ணுறாரு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. அந்த 4 பொண்ணுங்களில் ஒரு பொண்ணுடைய ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதாவது எமோஷ்னலாக அவங்க அம்மாவை பற்றி நினைக்கக்கூடிய அந்த காட்சிகள் நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்துடைய நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளாஷ்பேக் காட்சி ஒன்று காட்டுவாங்க. அது பெருசாக இம்பாக்ட் ஆகலை, இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னே சொல்லலாம். அதுவும் சைக்கோபாத் வில்லனா நம்ம ஹீரோவுடைய கேரக்டரை காட்டினது அவ்வளோ ஆப்டாக இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு அந்த கேரக்டர் சூட் ஆகலை. ஸோ ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்க்ரீன் பிளே இல்லாததுனால இது ஒரு ஆவரேஜான படம் தான். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஆஹா OTTல அவைலபிளாக இருக்குது. தமிழ்லேயே இருக்குது. IMDbல 10க்கு 5.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.